ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 3 சீரகம், 3 ஸ்பூன் ஜீரகங்க, 1 காஞ்ச மிளகா, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோங்க. பொடி பண்ணி அந்த பொடி எடுத்து போட்டுக்கலாங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் அளவு வதங்கணுங்க. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. அது கூடவே 2 தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வச்சுருக்கேங்க. அதை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி ரசம் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்